நண்பர்களே, இன்னைக்கு தான் நம்ம கடல்ல வளவிட போறோம். இன்னிலிருந்து ஓய்வு நாளே கிடையாது, ஃபுல்லா சுறுசுறுப்பு நாள் மட்டும்தான். இன்னைக்குள்ள நாளோட பதிவு கொஞ்சம் பெரிய பதிவா தான் இருக்கும். இறுதி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு வேலையை நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம காலையில சியாங்கர் போட்டிருந்தோம்ல, அது தூக்கிட்டோம். ஏன்னா நம்ம வளவிட போற பாயிண்ட் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட மதியம் 3:30க்குலாம் வளவிடுற பாயிண்ட்ல இருந்து சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே வளவிடுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டை சுத்தி நல்லா நீராட்டணும். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள் வளவிட போறோம். நண்பர்களே, போட்டை நல்லா நீராட்டி முடிச்ச பிறகு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் வளவிட வந்துட்டோம். இன்னைக்கு நாள் கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். நண்பர்களே, நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, தூக்கி பறக்க விட்டாச்சு வலை வளர்த்தியும். இன்னைக்கு காத்து கொஞ்சம் எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அது போக இன்னைக்கு மொத்தம் 4 செட்டு தான் வலை விட போறோம். இப்ப நம்ம மச்சான் தூக்கி போடுறாங்க பாத்தீங்களா, இது பேர் நம்ம கொடிக்கம்னு சொல்லுவோம். இது எல்லா வலையிலையும் ஆரம்பத்திலையும் எதுலையும் கட்டியிருப்போம். இது மூலயமா நம்ம வலை எங்க இருக்குன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, எதிர்பார்த்ததோட இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வலை விட்டுட்டோம். வலை விட்டு முடிச்சோன்னா அந்த பிளேஸை நல்லா கிளீன் பண்ணிட்டு அலசிட்டு சாப்பிட கிளம்பியாச்சு. இன்னைக்கு நைட்டு சாப்பாடுக்குன்னா சோறு, ரசம், பிற முட்டை கிரேவி. பெரும்பாலும் போட்ல நம்ம நைட்டு ரசம் தான் சாப்பிடும். எதுக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. அவ்வளவுதான் நண்பர்களே, நல்ல ஒரு சாப்பாடை மேஞ்சிட்டு நம்ம மண்டைக்கார் மூஞ்சக்கார கொஞ்சம் கவனிச்சுட்டு உறங்கிய சீக்கிரம் வெளியே படுக்கலான்னு தான் பார்த்தேன். வெளியே காத்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கடல் எதுவும் விழுந்துட்டோம்னா போச்சுன்னு உள்ளே வந்தாச்சு. இப்பதான் தூணமா இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தேன் நேரம் ஆயிட்டு. எல்லாரும் டீயை குடிச்சிட்டு வலையிலுக்கு ரெடியானாங்க. நம்மளுக்கு முதல் நாள் டீ குடிச்சு ஒரு மாதிரி கிருகின்னு வந்துட்டு டீ குடிச்சா சரிப்பட்டாதான்னு தண்ணியை குடிச்சு ரெடி ஆயிடுச்சு நம்மளும். இன்னைக்கு நம்ம வலை இழுக்க ஆரம்பத்துல இருந்து மீன்கள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை இதுல ஃபுல்லா காட்ட முடியல என்னால. இதுக்கிடையில அப்பப்போ டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நம்மளால தான் டீ குடிக்க முடியல. அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸை போட்டு மேஞ்சாச்சு. நண்பர்களே, கடை செட்டு விளையாடுட்டு இருக்கும்போது ஆங்கிலத்தில் மார்லின் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய கோலா மீன் நம்ம வலையில வந்துருந்துச்சு. அதை ஆப்ரேஷன் பண்ற வலையில நான் இறங்கிட்டேன். ஆப்ரேஷனோட முடிவில் ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்களாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஐஸ் பீட்டிங் சீக்கிரம் வந்து நம்ம குறைந்த நாட்களே வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். அவ்வளவுதான் நண்பர்களே, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சு நாம பிடிச்ச மீன் எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வெளியே வந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் 2 மீனை சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாடு ரெடி ஆகிறக்குள்ளேயே நம்ம பல்லு வேலைக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்றதுக்கு. நண்பர்களே, இன்னைக்கு காலையில சாப்பாடு நம்மளுக்கு என்னதுன்னா கஞ்சி, சூரமீன் சுக்கா, அது போக வேலிங்க கொடுத்துற மாதிரி தெரியுது. இப்போ 4 உள்ளி எள்ளி தட்டில் போட்டு அது வெளியே எடுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா மதிய சமையலுக்கு மாஸ்டர் கொஞ்சம் மீன் வெட்டி கொடுக்கண்டிருந்துச்சு. வெட்டி கொடுத்துனா குளிக்க போயிட்டேன். காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால குளிக்கும் போது கொஞ்சம் பார்த்தா குளிக்க வேண்டியதுக்கு டக்குன்னு கடலை தூக்கி போட்டுரும் போல. ரைட் நண்பர்களே, அடுத்த சந்திப்போம். இணைஞ்சிருங்க. நன்றி.